ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நான் குனாஃபா ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு 20 ரோல்ஸ் செஞ்சு கொள்ளையிலும். வாங்க இப்போ நாங்கள் இந்த ரோல்ஸை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். ஆரம்பமாக குனாஃபோட சம்பளை செய்வேன். அதுக்கு இறைச்ச சினையாக வெட்டி மஞ்சள் உப்பு மிளகை போட்டு நல்லா அவிக்கணும். இறைச்சிற தண்ணி இப்படி வத்தும் அளவுக்கு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் இறைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கலாம்பூர் கருவேப்பட்டை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா தாளிங்க. அதன் பின்னால் தக்காளியை நல்லா சின்னையாக வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளியெல்லாம் நல்லாவே மடங்கினதுக்கு பின்னால் இறைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதன் பின்னால் அதை இறக்கிட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை பச்சை கொச்சிக்காய் வெங்காயத்தை சேர்த்து நல்லா மடங்க விடுங்க. வெங்காயம் மடங்கணும் சுட்டி உப்பு ஒரு கரண்டியும் சேர்த்துக்கொள்கிறேன். அதன் பின்னால் மஞ்சள் கட்டர்தூள் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மடங்கினதும் கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் இறைச்சி மிக்சிங்கையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஒரு பிடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி கொள்ளுங்க. வாங்க இப்போ நாங்கள் பேன்கேக் பேட்டர் செய்வேன். ஒரு பிளெண்டர் ஜாரில் முட்டை உப்பு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த திக்னஸ் வர அளவுக்கு பேட்டரை செஞ்சு கொள்ளுங்க. இப்படி குனாஃபா மால்ட் கடையில் விற்கைக்கு ஒரு 180 ரூபா மாதிரி தான் போகும். இது உங்களுக்கு வீட்லேயும் செஞ்சு கொள்ளையிலும். சின்ன சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில் ஒன்று லிட்டில் ஆணியை சூடாக்கி ஓட்டையொண்டு போட்டு ஸ்டோன்ட 3 இன்ச் ஒசரத்துக்கு வெட்டி போட்டுக்கோங்க. பேன்கேக் பேட்டரை பாட்டிலில் போட்டு பேனை சூடாக்கி இதே போல் உங்களுக்கு வேண்டிய டிசைனில் இதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஒரு பேன் கேக்குக்கு மேலே இன்னொரு பேன் கேக்கை வச்சு நல்லா லெவல் பண்ணிவிட்டு நடுவில் சம்பளையும் வச்சு ரோல்ஸை நாங்கள் எப்படி சுற்றுவோமோ அதே போல் நீங்கள் சுற்றி கொள்ளுங்க. இப்படி 2-3 ரோல்ஸை செஞ்சதுக்கு பின்னால் பேனில் நெய் கொஞ்சம் சேர்த்து இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கத்தான் ஈக்கி.
மீடியம் ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரோல்ஸில் மேலுக்கும் நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக போக்கில் இதை நீங்கள் இறக்கி கொள்ளுங்க. இதுதான் நான் செஞ்ச குனாஃபா ரோல்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு பசந்தாய்க்கிண்டு. உங்களுக்கு பார்ட்டி டைமுக்கும் இதை செஞ்சு கொள்ளையிலும். டேஸ்ட்டும் நல்ல ஏக்கியும். வாங்க இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இந்த குனாஃபா ரோல் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்கிண்டு. இதில் சம்பளோட டேஸ்ட்டும் வேறு லெவல் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.